இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை தலைப்பு என்னவென்றால், நோ ஒன் பிஃபோர் நைதர் நோ ஒன் ஆஃப்டர். அல்லேலூயா. தமிழில் முன்னும் இல்லை, இதற்கு பின்னும் இல்லை. Let us begin it with our God. Amen. வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. எடுத்த உடனே உங்கள் ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்கள் ஆண்டவரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. There is no one holy like our God. Hallelujah. அடுத்தது, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. There is nobody other than you. There is nobody holy like you. There is no other God like you. அடுத்தது, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலை இல்லை. கன்மலை என்றால் என்ன? ராக் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை எதற்கு ஒப்பிடுகிறார்கள் புதிய ஏற்பாட்டில்? Christ is the rock of our salvation. There is no rock in this world like Christ. கிறிஸ்துவுக்குள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மிக மிக பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆகவேதான் சங்கீதம் 91 நீங்க வாசிச்சு பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன? வாதையவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு அவனுக்கு நேரிடாது, கர்த்தர் அவனுக்கு தூணாக துணையாக தஞ்சமாக அடைக்கலமாக, அவன் சிங்கத்தின் மீதும் பால வலு சர்ப்பத்தின் மீது நடந்தாலும் அவன் அதை மிதித்து போடுகிறான். அவன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் வந்தால் அவன் அதை ஒன்றும் செய்யாது. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பார்! கன்மலை என்ற கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனாலே சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, there is nobody like our God. அந்த கன்மலை உங்களை பாதுகாக்கவும் செய்யும். அந்த கன்மலை உங்களுடைய தாகத்திற்கு நீரூற்றையும் உண்டு பண்ணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அந்த கன்மலை என்ன பண்ணிடுச்சிங்க? தண்ணீரை உண்டு பண்ணது. ஒரு கன்மலை பாதுகாப்பை கொடுக்குது, அதே கன்மலை தண்ணீரையும் உண்டு பண்ணுகிறது. நம் ஆண்டவரை போல ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு திருப்பி கொண்டு நாம் பார்ப்போம். ஆகையால் வாசிங்க. நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. You cannot compare this God with anybody. எங்கள் காதுகளாலே நாங்கள் கேட்ட அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. இவர் செய்கிற அற்புதங்கள் ஆகட்டும், இவர் செய்கிற அதிசயங்கள் ஆகட்டும், இவர் செய்கிற அனைத்து காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவருக்கு நிகரானவர் ஒருவரும் இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை. ஆமென். There is no comparison to your God. அப்படின்னா என்ன? My God is incomparable. My God cannot be compared with anybody. Is incomparable என்றால் அவ்வளவு ஒரு யூனிக்கான தேவனை நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். முட்செடி நடுவிலே அக்கினியிலிருந்து மோசேக்கு தோன்றின தேவன். என்னடா முட்செடி நடுவிலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, முட்செடி பட்சிக்கப்படவில்லை, இந்த காட்சி ஒரு அபூர்வ காட்சியாக இருக்கிறது என்று அந்த முட்செடி எரிந்து கொண்டிருக்கிற முட்செடி நடுவிலே வந்து மோசே நின்று பார்க்கிறார் என்ன நடக்கிறது என்று. அதிலிருந்து தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அவருடைய வழிகள் விசித்திரமானவைகள், அவருக்கு நிகரே கிடையாது. படுத்து கொண்டிருக்கும் பொழுது யாக்கோபுக்கு சொப்பனத்தில் வந்த ஆண்டவர் மோசேக்கும் சொப்பனத்தில் வந்திருக்கலாம்ல. அவன் ஆடு மேய்த்து கொண்டு மலைகள் ஓரங்களிலே நடந்து கொண்டு போகும் பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறான். அங்கே ஒரு அக்கினி, அங்கே ஒரு முட்செடியிலே தோன்றி கொண்டிருக்கிறது. இது என்ன ஒரு விசித்திரமான காட்சியா இருக்கிறது என்று அந்த கிட்ட போறான். கிட்ட போனா சத்தம் வருது. இதனடா சத்தம் வருதுன்னு அவனுடைய வயிற்றிலே திகில் உண்டானது. நீ சேவிக்கிற ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவன் நான் என்று சொல்லுகிறார். அததான் இங்க சொல்றாங்க 22ஆம் வசனத்தில். ஆகையால் தேவனாய் கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது,
நாங்கள் எங்கள் காதுகளாலே கேள்விப்பட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. Whatever things we have heard about you, we come to a conclusion that there has been never a God like you. There can never be a God like you. You are an almighty God. Hallelujah. And you are a holy God. Hallelujah. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. அதாவது ஏசாயா தேவனை பற்றி வெளிப்பாடு சொல்லுகிறார். கடவுள் சொல்றாரு, எனக்கு முன் எந்த தேவன் இருந்தது இல்லை. சில பேருக்கு ஒரு குழப்பம் வரும், நம்ம சேவிக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி யாராவது தேவர்கள் இருந்திருக்கிறார்களா? பின்னாடி தான் ஏகப்பட்ட தேவர்கள் உருவாக்கிட்டாங்க ஜனங்க, அதற்கு முன்னாடி ஏதாவது தேவர்கள் இருந்திருக்கிறார்களா என்று பல கோணங்களிலே பல சந்தேகங்கள் வரும். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு முன்பதாக எந்த தேவன் இருந்தது இல்லை. There has never been a God before me. நானே கர்த்தர்னு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, 11ஆம் வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. சொல்லுங்க, கர்த்தருக்கு இன்னொரு பேர் என்னவென்றால் ரட்சகர். கர்த்தரை தவிர நமக்கு ரட்சிப்பு கொடுக்க ஒருவனும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிப்பை தேடி எங்க போனாலும் கடைசியில கர்த்தரிடத்தில் மட்டும்தான் அடைக்கலத்திற்கு ரட்சிப்புக்கு வர வேண்டும். You can go to any place in the whole world, but you will receive salvation only in Jesus and Jesus alone. You can never find salvation in the ends of the earth. The salvation can be found only in Christ Jesus. ரட்சிப்புக்கு மறுபேர் இயேசு, இயேசுக்கு மறுபேர் ரட்சிப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்னார். வியாதியஸ்தர்களே என்னிடத்திலே வாருங்கள், உங்கள் வியாதிகளை குணமாக்கும் பரிகாரியாகிய கர்த்தர் நான் என்று சொன்னார். தரித்திரர்களே என்னிடத்திலே வாருங்கள், என்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன் என்று சொன்னார். ஆகவே உங்களுக்கு ரட்சிப்பு எந்த இடத்திலே தேவையானாலும் நீங்கள் எங்கே போக வேண்டும்? தேவனிடத்திலே போக வேண்டும். அங்கே பூரண ரட்சிப்பு உங்களுக்கு. அரைக்குறை ரட்சிப்பு இல்லை, பூரண ரட்சிப்பு. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் அங்கே அற்புதமாக சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வருகிற எங்க ஃப்ரெண்டு கிட்ட என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லல. எனக்கு ஒத்தாசை வருகிற பேங்க் கிட்ட போய் நான் கிடையாது. எனக்கு ஒத்தாசை வருகிற என் நண்பர்கள் கிடையாது. எனக்கு ஒத்தாசை வருகிற இந்த தேசத்துக்கு நான் போறேன் கிடையாது. அப்படிதான் ஒத்தாசை தேடி ஈசாக்கு தன்னுடைய தேசத்தை வெட்டி எகிப்துக்கு போறாரு. கெராரிலே பிடிச்சி ஹால்ட் பண்ணி சொல்லிட்டாரு, போகாதப்பா எகிப்துக்கு. உதவியை நாடி இங்கும் அங்கும் ஓடாதே, உதவியை நாடி இவர் கால் அவர் கால்களை பிடிக்காதே, உதவியை நாடி கதறி பதற்றத்தோடு இருக்காதே. உதவி ஒரு இடத்திலிருந்து உனக்கு வரப்போகிறது. சீயோன் பர்வதத்திலிருந்து மட்டும் உனக்கு உதவி வரும், வேறு எங்கிருந்து உதவி வராது. ஏனென்றால் உதவி என்றாலே அதற்கு பெயரே சீயோன் தான். ஹெல்ப் பண்றாலே அங்கிருந்து தான் வருங்க, ஹெல்ப் வேற எந்த இடத்துல வராது. ரட்சிப்பு என்றாலே அது சீயோன் மலையிலிருந்து தான் வரும், வேற எங்கிருந்து வராது. My help comes from the Lord. My help comes, ஆங்கிலத்தில் அற்புதமா சொல்லுது, my help comes from the hills. ஹில்ஸ் சொன்ன உடனே இமயமலைக்கு போய் பார்ப்போமா, இல்ல இந்த மலைக்கு போவோமா, அந்த மலைக்கு போவோமா? எந்த மலை இல்லை. My help comes from the hills என்று சொன்னா the Mount Zionனை குறித்து பேசுகிறார். என்னுடைய உதவி பரத்திலிருந்து உண்டாகும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து உண்டாகும். உங்களுக்கு உதவி செய்ய வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பேரானந்தம். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். அதனால சொல்றேன், our God is very unique. ஆமென்.